ஹாய் குட்டீஸ். ராம் ராம் குருஜி. எல்லாரும் உட்காருங்க. இன்னைக்கு 14வது பாட்டு பாடலாமா? ஓகே குருஜி. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த பாடல்கள் எப்போ பாடும் பொழுதும் ஆண்டாள் திருவடிகளே சரணம்ங்கிறத நம்ம சொல்லணும். சரியா? இப்போ 14வது பாட்டு. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழ் நீர் வாய் நெகிழ்ந்து வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின காண் செங்கற் பொடிக்கூரை வெண்பல தவத்தார் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். இப்போ சொல்லுங்க. நங்கையே, இதனோட அர்த்தம் சொல்கிறேன். நங்கையே, உங்கள் வீட்டு பின்புறத்தில் உள்ள தோட்டத்தில் அமைந்த குளத்தில் செங்கழ் நீர் பூக்கள் மலர்ந்தன, ஆம்பல் மலர்களின் வாய் மூடின, காவில் தோய்ந்த ஆடைகளையும் வெண்மையான பற்களையும் உடைய தம் கோயில்களை திறவுகோலிட்டு திறந்து சங்கு ஊதுவதற்காக செல்கின்றனர். முதலில் எங்களை எழுப்புவதாக கூறி சென்ற பெண்ணே, சொன்னது செய்யவில்லை என்ற நாணம் அற்றவளே. என்ன சொன்னாங்க? நான் கூப்பிடுறேன், உங்களை எழுப்புறேன்னு முதல்ல சொல்லி தூங்கியிருக்காங்க. ஆனால் எந்திரிக்கவே இல்லை. அப்படி தானே சொல்லுவாங்க. சங்கையும் சக்கரத்தையும் ஏந்திய பெரிய கைகளை உடையவனும் தாமரை போன்ற கண்களை உடையவனுமான கண்ணனை பாடுவதற்காக நீங்கள் எல்லாரும் எழுந்திருப்பீராக அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் எல்லாரையும் எழுப்புறாங்க. சரியா? இப்போ நீங்கள் சேர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தோட்டத்து வாவியுள் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூவின காண் செங்கற் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். புரியுதம்மா? ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். பை ராம் ராம்.